ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் ப்ரோக்ராம் லெக்சர் சீரியஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூ கான்செப்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து கான்ஸ்டன்ட், அனதர் ஒன் வேரியபிள் அப்படின்னு சொல்றது. நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் வேல்யூ, அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்றப்போ அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதை தான் இண்டிகேட் பண்ண போறோம். கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் வேல்யூ டு நாட் சேஞ்ச் டியூரிங் தி ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன், ஆல்சோ கால்ட் லிட்ரல்ஸ் அப்படின்னும் அதை சொல்றாங்க ஆர் ப்ரோக்ராம்ல. இதுல டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா நியூமரிக் இருக்கு. நியூமரிக்கல் அப்படிங்கிறது டெசிமல் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகும். 3.14, 42 and so on. சப்போஸ் இல்ல எனக்கு இன்டீஜர் வேணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கூட சஃபிக்ஸ்ல எல், கேபிட்டல் எல் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்டீஜர் டைப் அப்படின்னு சொல்லுவோம். தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட்லி தெரியும். ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்க போகுது. சஃபிக்ஸ்ல ஐ அப்படிங்கிற லெட்டரே ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு வந்துடும். தென் கேரக்டர் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். சீக்வன்ஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ண போறோம். தென் லாஜிக்கல் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. இல்ல இதோட டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான கமெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இண்டிகேட் பண்றேன். தென் பி இஸ் ஈக்குவல் டு 15 கேபிட்டல் எல் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றோம். சி இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் 20 ஐ, 10 பிளஸ் ஐ 20 அப்படிங்கறத இண்டிகேட் பண்றோம். ஓகே, நமக்கு 3 டைப்ஸ் இண்டிகேட் 20 ஐ அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிடலாம். 20 ஐ அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிடலாம். இப்போ நான் இதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ண போறேன். டைப், ஓகே, டைப் ஆஃப், நான் ஏயோட டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறேன். ஏயோட டைப் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா டபுள் அப்படின்னு வரப்போகுது. தட்ஸ் நத்திங் பட் நியூமரிக் வேல்யூ. தென் டைப் ஆஃப் பி அப்படின்னு கொடுக்க போறோம். டைப் ஆஃப் பி அப்படின்னா சஃபிக்ஸ்ல கேபிட்டல் எல் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இட் பிகம்ஸ் அன் இன்டீஜர். தென் டைப் ஆஃப் சி அப்படிங்கறத இண்டிகேட் பண்ண போறோம். நம்ம ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிற ஃபார்மேட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இட் பிகம்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத செக்ஷன்ல இருக்கு. தென் பில்ட்-இன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. பில்ட்-இன் அப்படிங்கிறது பைனா என்ன, லெட்டர்ஸ் அண்ட் ஸோ நம்ம கோயிங் டு see ஒன் பை ஒன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பையோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். பை நமக்கு தெரிஞ்சதா 3.141 and so on. Then letters அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இண்டிகேட் ஆகும் அப்படின்னா A to Z ஸ்மால் ஆல்பபெட்ஸ் இண்டிகேட் ஆகும். இங்க வெக்டர்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. இது 12th வெக்டர்ல இருந்து இண்டிகேட் பண்ணும். 12th வெக்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. L அப்படிங்கிறது 13th லெட்டர், அதை இண்டிகேட் பண்றதா இங்க. சப்போஸ் நான் ஃபுல்லாவே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், எல்லாமே கேப்ஸ் ஏபிசிடின்னு வந்துடும். கேப்ஸ் ஏபிசிடி. ஸோ இது எல்லாமே பில்ட்-இன் கான்ஸ்டன்ட்ஸ். இது மட்டுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மந்த் நேம் எல்லாம் இண்டிகேட் ஆகும். மந்த் நேம்னா உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அண்ட் சோ ஆன். இது நமக்கு தேர்ட் டெசிமல் முடிஞ்சது. ஃபோர்த் லெட்டர்ல இருந்து, ஃபோர்த் மந்த்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணது. இங்க ஃபோர்த் வெக்டர் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிடும். இல்ல எனக்கு அப்ரிவியேஷன் வேணும், இது ஃபுல்லா வேணும், மந்த் டாட் அப்ரிவியேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜான், பெப், மார்ச் அண்ட் சோ ஆன் வந்துடும். இது எல்லாமே பில்ட்-இன் கான்ஸ்டன்ட்ஸ். இல்ல எனக்கு கம்ப்ளீட்டா லெட்டர்ஸ் வேணும், லெட்டர்ஸ்ல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா 1 to 5 இண்டிகேட் பண்ண போறோம். 1 to 5 மீன்ஸ் ஏல இருந்து இ வரைக்கும் நமக்கு இண்டிகேட் ஆகும். நாட் ஓன்லி திஸ், சப்போஸ் நான் 5 to 15 கொடுத்தாலும் தட் நமக்கு 5th லெட்டர்ல இருந்து 15th லெட்டர் வரைக்கும் இண்டிகேட் ஆகும். இது எல்லாமே பில்ட்-இன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, இதை தான் பில்ட்-இன் கான்ஸ்டன்ட்ஸ் இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அனதர் கான்செப்ட் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வேரியபிள் அப்படின்னா என்னன்னு கேட்போம். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ற வேல்யூக்கு கொடுக்க போற நேம் தான் வேரியபிள். வாட் இஸ் வேரியபிள்? நேம்டு ஸ்டோரேஜ் லொகேஷன் இன் மெமரி அப்படிங்கிறத இண்டிகேஷன் ஹோல்ட்ஸ் ஏ வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்தோம். அதாவது ஏ அப்படிங்கிறது இங்க வேரியபிள், 10 அப்படிங்கிறது வேல்யூ. 10 அப்படிங்கிற வேல்யூவை ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல சேவ் பண்ணிருக்கோம். ஆர் இஸ் டைனமிக்கலி டைப். ஓகே, ஸோ நோ டிக்ளரேஷன் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன இருக்கு? லெஃப்ட் மோஸ்ட் காமன் இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணிருந்தோம். தென் ஈக்குவல் சைனும் யூஸ் பண்ணலாம், ரைட் வேர்டும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, இது லெஃப்ட் வேர்ட் கிடையாது. ஓகே, தென் ரைட் வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும், ரேரா யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ வேரியபிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இங்க நமக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வேரியபிள நம்ம ஏபிசின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏ லெஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ண போறோம். ஏ லெஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சி ஆஃப் 1, 2, 3. ஸோ ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 to 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஏ ஈக்குவல் டு 1 to 3. சப்போஸ் பி ஈக்குவல் டு சி ஆஃப் 4, 5, 6 நமக்கு பின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடும். பட் சி இப்போ லெஃப்ட் வேர்ட் யூஸ் பண்றப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவே இல்லை, நம்ம ரைட் வேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ரைட் வேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா I think C of 1, 2, 3 that's equal to C. ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். இதுல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் வேர்ட் யூஸ் பண்றப்போ வேரியபிள் நேம் உங்களுக்கு ரைட்ல இருந்தது, வேல்யூ லெஃப்ட்ல இருந்தது.
இதே ரைட் வேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ லெஃப்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். சீன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ் லெஃப்ட் வேர்டுக்கும் ரைட் வேர்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஓகே, அவுட்புட் வாட் எவர் மேபி இட் கிவ்ஸ் த அவுட்புட். நம்ம காம்ப்ளிகேட்டடாக இருந்தது நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணி பார்த்தோம். தென் டைனமிக் டைப்பிங் ஒருவேளை நமக்கு டைனமிக் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் வேல்யூ. டைனமிக் அப்படிங்கிறது எனக்கு கிளாஸ் சிட்டிஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அங்கே கேட் அப்படிங்கிற நொட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க. கேட் அப்படிங்கிற நொட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் நமக்கு பாசிபிள் தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிளாக நான் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி யூஸ் பண்ணலாம். கேட் கிளாஸ் ஆஃப் வேரியபிள் 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் 1 என்ன அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் 1. ஸோ இது இன்டீஜர் எனக்கு தெரியும். சஃபிக்ஸில் கேபிட்டல் எல் யூஸ் பண்ணதுனால அது இன்டீஜர் அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேட் ஆகும். cat of this one. ஸோ இங்கே இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸுக்குள்ள நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல அடுத்து பார்ப்போம். ஸ்ட்ரிங் எல்லாமே டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அப்பியர் ஆகும். டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அப்பியர் ஆகும். மோஸ்ட்லி ஸ்ட்ரிங்குக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கிளாஸ் கோலன் நமக்கு இண்டிகேட் ஆகிடும். தென் கிளாஸ் ஆஃப் வேரியபிள் 1 நம்ம டைப் ஆஃப் யூஸ் பண்ணால் ஈவன் கிளாஸும் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் ஆஃப் வேரியபிள் என்ன வேரியபிள் 1 என்ன அப்படிங்கிறத இண்டிகேட் ஆக போகுது. தென் கமா இங்கே பேக்ஸ்லாஸ் n அப்படிங்கிறது ஆன்சர் நியூ லைன்ல பிரிண்ட் ஆகணும். பேக்ஸ்லாஸ் n மீன்ஸ் நியூ லைன்ல ஆன்சர் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு கிளாஸ் இங்கே நம்ம வேரியபிள் 1ஓட கிளாஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை டைனமிக் வேரியபிள்ஸ் அப்படின்னா இண்டிகேட் பண்ணலாம். இதில் நிறைய கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. மேபி நமக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். இன்டிஜர், காம்ப்ளெக்ஸ், நியூமரிக் அண்ட் சோ ஆன். தென் எப்படி மேனேஜ் பண்றது? இது பாசிபிள் தான். ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். பேட்டர்ன் எந்த பேட்டர்ன்ல வேணும் அப்படிங்கிறதையும் நம்மளால இண்டிகேட் பண்ண முடியும். இல்லைனா இதுல இருந்து ஏதாவது ஒரு வேரியபிளை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம் வேரியபிள் 3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் 3 அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடும். வேரியபிள் 3 அப்படிங்கிறது நமக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ ரிமூவ் ஆயிடும். RM அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் ரிலேஷனல் ஆபரேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அரித்மெட்டிக் அண்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர். ஓகே, தேங்க்யூ.